Hi student, good morning. Today we are going to see about 12th Commerce, Unit 4, Human Resource Management, 12th Chapter, Employee Training Method. Last lesson, we saw the employee selection process. This lesson, Employee Training Method. Okay? What do you mean by Employee Training Method? Means how to give the employee training. ஓகே, பணியாளர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த லெசனில். இன் திஸ் லெசன் லேர்னிங் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த லெசனில் இருக்கிற லேர்னிங் ஆப்ஜெக்ட் என்ன, நீ எதுக்காக கற்றுக்கிற, அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ட்ரைனிங். இந்த லெசனில் மீனிங்கும் டெஃபினேஷனும் ட்ரைனிங்கோட மீனிங் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்க போகிறேன். பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங், நீட் ஃபார் ட்ரைனிங், அதோட நோக்கம் என்ன, அதோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். ஸ்டெப் ஏ டிசைனிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு, அதாவது பயிற்சியோட படிநிலைகள், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட டிசைனிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். ட்ரைனிங் மெத்தட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். ட்ரைனிங் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், எந்த மாதிரி முறையில் கொடுக்கலாம் அப்படின்னு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப், ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். அதாவது தட் மீன்ஸ் பணி, அந்த பணி என்ன, அது மூலமாக என்ன ஒரு ட்ரைனிங், அதுவும் அதாவது பணி வழியற்ற ட்ரைனிங் அப்படிங்கிறாங்க. அந்த பணி, அதாவது அந்த ஒர்க் சம்மந்தமான ட்ரைனிங், அந்த ஒர்க் சம்மந்தம் இல்லாத ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையாக இருக்குங்கிறாங்க. பெனிஃபிட் ஆஃப் ட்ரைனிங், இந்த பெனிஃபிட், அந்த ட்ரைனிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சாப்டர் சினாப்சிஸ் கொடுத்துருக்காங்கடா. ஃபஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் needs the service of trained person for performing the better activities in a systematic way. Okay, each and every organization want to service, needs the service. அதாவது ஒவ்வொரு அமைப்புக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தேவைப்படுது. அப்போ என்ன ஆகணும்னா ட்ரைனடு பர்சன் வாண்டட், அதாவது ட்ரைனடு பர்சன் தேவைப்படுறாங்க. பர்ஃபார்மிங் த பெட்டர் ஆக்டிவிட்டீஸ் சிஸ்டமேட்டிக் வே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா சிறப்பான முறையில் பணி செய்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நபர்கள் தேவை இல்லையா? தகுந்த பணிக்கு, அதாவது ஒரு வேலைக்கு தகுதியான நபர்கள் தேவை இல்லையா? தேவை. அதை எப்படி செலக்ட் பண்ணுறது, அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் ஒர்க்கர்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இனி கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? சில பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில எம்ப்ளாயீஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சம் எம்ப்ளாயீஸ் ஆல்ரெடி ஹாவ் சம் ப்ரீவியஸ் நாலேஜ் ரிகார்டிங் த ஜாப். ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டாஃபாக இருப்பாங்க. வைல் அதர் மேபி என்டையர்லி நியூ டு த ஜாப். சம்படிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஜாப்க்கு நியூவாக இருப்பாங்க. ஒரு சிலர் அனுபவம் மிகுந்தவர்கள், ஒரு சிலர் அனுபவம் இல்லாதவங்களும் இருப்பாங்க. போத் டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் நீட் சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் டு அக்வெண்ட் தெம்செல்ஃப் வித் த ஜாப். தட் மீன்ஸ் பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பற்றி தெரிந்து கொள்கிறதுக்கு பல்வேறு பயிற்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ட்ரைனிங்ஸ் ரெண்டு பேத்துக்குமே தேவையான பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருடா. ட்ரைனிங், goal, skill, education, coach, instruction, teaching, learning, ability, knowledge, development, workshop, advising, mentor, motivation. Okay va? This is a training. அதாவது both employee they are learning, ரெண்டு பேருமே கற்றுக்கிற மாதிரி ட்ரைனிங் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ட்ரைனிங் இஸ் த ஆக்ட் இன்க்ரீஸிங், enhancing the new skill of problem solving activity and technical knowledge of an employee. That means nothing but பயிற்சிங்கிறது ஒரு புதிய திறமையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு இன்னும் இஃப் யூ ஹாவ் எனி ப்ராப்ளம் தேர், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அங்கே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு திறன் வேணும். அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் எம்ப்ளாயி, அந்த ஒரு தொழில்நுட்ப அறிவு மேம்படுறதுக்கான ஒரு செயல் தான் ட்ரைனிங் அப்படிங்கிறாங்கடா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு
ஃபார் டூயிங் த ஜாப் themselves. அவங்களால அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ட்ரைனிங் enables the employee to guide their behavior. Training refers to the teaching and learning activities carried on for the primary purpose for helping members of an organization to acquire and to apply the required knowledge, skill and attitudes to perform their jobs effectively and efficiently. ஓகே, அவங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாடா, பயிற்சி அப்படி ட்ரைனிங்னா அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட பிஹேவியர் அவங்களோட நடத்தையையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விதிமுறைக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறதுக்காக ஒரு ட்ரைனிங். இதுதான் ட்ரைனிங் மெத்தட். இந்த ஆர்கனைசேஷனில் எப்படி தான் நீ வேலை செய்யணுங்கிற மாதிரியும் அவங்களோட பிஹேவியர் செல்ஃபையும் மாற்றிடுவாங்க. அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா அதை லேர்ன் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டியை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரைனிங் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு தேவையான நாலேஜ், ஸ்கில்ஸு, அதே மாதிரி அவங்களோட என்ன சொல்கிறது, primary purpose of helping members organization acquire the apply the required knowledge, skills, attitude, அவங்க attitude, performance, job efficiency, இது எல்லாமே அவங்களோட நோக்கம். ஆர்கனைசேஷனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ஜெக்டிவ் ஃபுல்லாகவே இது தொழில் நோக்கமாகவே அந்த ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அக்கார்டிங் டு எட்வின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. ட்ரைனிங் இஸ் த act of increasing the knowledge and skills of an employee for doing particular jobs. எட்வின் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பயிற்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலை செய்வதற்கு எம்ப்ளாயியோட அறிவு அப்புறம் ஸ்கில் திறன் அதிகரிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ப்ளாயியோட ட்ரைனிங்லேயே அவரோட நாலேஜும் ஸ்கில்ஸும் அதிகரிக்குது. இதுதான் இவரோட எட்வின் சொல்லியிருக்காரு. ட்ரைனிங் மூலமாக எம்ப்ளாயீஸோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அதிகரிக்குது, அந்த பர்டிகுலர் ஜாபோட அறிவுத்திறன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா எட்வின் பி ஃபிலிப்போ. செகண்ட் ஒன் அக்கார்டிங் டு மேத்திஸ். ஓகே, மேத்திஸ் என்ன சொல்லியிருக்காரு, மேத்திஸ் அண்டு ஜாக்சன் சொல்லியிருக்காரு. ஜாக்சன் Training is a learning process whereby people learn skills, concepts, attitudes and knowledge to aid in the achievement of goals. பயிற்சி அதாவது எம்ப்ளாயினா என்ன அப்படின்னா அதோட லேர்னிங் ப்ராசஸ், கற்றல் நடைமுறை எப்படி இருக்குன்னா ஒரு எம்ப்ளாயியோட ஸ்கில்ஸு, அவனோட கான்செப்ட் கருத்துக்கள், அதே மாதிரி ஆட்டிடியூடு அவனோட நடைமுறை அண்ட் நாலேஜ் அவனோட மனோபாவங்கள், இந்த மாதிரி அவனோட ஆட்டிடியூடு டு எய்ட் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ், இலக்குகளை அடையிறதுக்கு ரொம்ப உதவும் ஒரு அறிவு அப்படிங்கிறாங்க. மேத்திஸ் என்ன சொல்கிறாரு, மேத்திஸ் அண்ட் ஜாக்சன் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைனிங் லேர்னிங் ப்ராசஸ், அதை ஒரு திட்டம் ஒரு பயிற்சியோட லேர்னிங் ப்ராசஸ்னால் அதாவது கற்றுக்கிற நடைமுறை எப்படி இருக்குதுன்னா வேர்பை த லேர்ன் ஸ்கில், அவனோட திறன், கான்செப்ட்னா அவனோட கருத்து, அவனோட மனோபாவம், ஆட்டிடியூட் அண்ட் நாலேஜ் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு அறிவு தான் ட்ரைனிங் அப்படிங்கிறாரு. ஓகேவா, திஸ் இஸ் த மேத்திஸோட கான்செப்ட். மேத்திஸ் சொன்னார் இந்த டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு டால், அவர் பேர் அக்கார்டிங் டு டால் ஹஸ் பீன் define training as the organization procedure by the which people learn knowledge and skills for a defined purpose. That means ஓகே, அக்கார்டிங் தேர்ட் டால் என்ன சொல்கிறாருன்னு பாருடா. According to Dahl has been defined training as the organization procedure by which people learn knowledge and skill for a definite purpose. That means Dahl அவரோட எஸ்பீன் அப்படிங்கிறவரோட எஸ்பீன்கிற ஒரு கூற்று எப்படி இருக்குன்னா கான்செப்ட்டு ஊழியர்கள் அதாவது எம்ப்ளாயீஸோட அறிவு திறனை கற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு ரொம்பவுமே என்னதுன்னா ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் ஒரு ப்ரொசீஜர், இதுதான் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறார்.
ஓகேவா? அவர் கற்றுக்கிறதுக்கான ஒரு அறிவு, அவங்க திறனை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு கற்றுக்கிற ஒரு முறையே ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இவரோட டெஃபினேஷன். ஓகேடா, இந்த வீடியோவில் டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், அதோட மீனிங் அண்டு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.